ஃபாத்திமா சமையல். காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் காளான் பிரியாணி செய்கிறோம். 3 பேக்கெட் காளான் வாங்கியிருக்கிறோம். அதை சுடுதண்ணில் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, மல்லித்தலை. அரிசி தண்ணியில் போட்டு கழுவி ஒரு அரை லெமன் புழிஞ்சு அதில் போட்டு விட்டிங்கன்னா அது உங்களுக்கு அரிசி சாப்பாடு உடையாமல் இருக்கும். அதுக்காக நாங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். 1 கிலோ பிரியாணி செய்கிறோம். 100 ml எண்ணெய் ஊற்றுறேன் நான். நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சது முன்னாடி வெங்காயம் அறுத்து வச்சுருக்கிறது போடலாம். பச்சை மிளகாய் ஒரு 5 போடுறேன். நல்லா வணக்கலாம். நல்லா பொன்னிறமாக வணக்கிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இப்போ தக்காளி போடுறோம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் மல்லி, புதினா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும், மொத்தமாக போடக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் போடணும். தேவையான அளவு உப்பு போடுறோம். அதுக்கப்புறம் அரிசி போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை லெமன் புழிஞ்சு ஊற்றுறோம். கொட்டை இல்லாமல் இருக்கணும். தயிர் சேர்த்துறதுனால லெமன் அரைவாசி போட்டால் போதும். டம்ளர் தயிர் ஊற்றுறேன். எல்லாம் நல்லா வணங்கிக்கணும். எல்லாம் நல்லா வணங்கிட்டோம். மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் போடுறேன். 1 2 அதையும் நல்லா வணக்கலாம். பட்டை கிராம்பு தூள் 2 ஸ்பூனு. பிரியாணிக்கு இதாங்க உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். பட்டை கிராம்பு தூள் போட்டது அது நல்லா வேகவே இடையில மல்லித்தூள், புதினா போட்டுக்கணும். 2 2 போடணும், மொத்தமாக போடக்கூடாது. நல்லா வணங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ காளான் போடலாம். 3 பேக்கெட் காளான் போட்டிருக்கேன். க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். கிலோ பிரியாணிக்கு நாங்கள் 3 பேக்கெட் காளான் போடுவோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். காளானில் இருக்க தண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். காளானில் இருக்க தண்ணியெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. காளான் நல்லா வணங்கட்டும். இந்த டம்ளரில் வந்து 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 1 கிலோ அரிசி இந்த டம்ளரில் 3 டம்ளர் வருது. இதே டம்ளர் தான் இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்ற போகிறோம். இதில் வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் ஊற்றுவேன் நான். அதே மாதிரி நீங்களும் 3 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். இதில் இருக்க காளானில் இருக்க தண்ணியே போதும். ஊற்றுற பாருங்க. 1 2 3 4 உலை கொதிச்சிச்சு. இப்போ போடுற அரிசியை தண்ணி இல்லாமல் நிறுத்தி வச்சுருக்கோம். ஒரு தடவை கலரி விட்டு மூடி விட்டால் போதும். கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கு பின்னாடி நம்ம தம்மில் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு பிரியாணி ஆயிடுச்சு. தம்மில் போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. தம்மில் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இது தம்மில் போடுற ஸ்டேஜ். இது இப்போ நம்ம தம்மில் போடுறோம். நான் தோசைக்கல் தான் வைப்பேன். இப்படி தோசைக்கல்லை வச்சு அது மேலே பிரியாணி குண்டா வச்சு அது மேலே தண்ணி வச்சிட்டிங்கன்னா தம்மில் வச்சாச்சு. இப்போ நெய் ஊற்றுறோம். நெய் ஒரு 2 ஸ்பூனு. நாங்கள் பசுமாட்டு நெய் தான் ஊற்றுவோம். நெய் ஊற்றியாச்சு. ஒரே ஒரு கலர்னால் போதும், ரொம்ப கலரக்கூடாது. நெய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கலரி மூடி போட்டு தம்மில் வச்சுட்டா 10 நிமிஷத்தில் பிரியாணி ஆயிரும். மூடி போட்டு இப்படி தண்ணி வச்சு விட்டிங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ண வேணாம். தம்மில் இருக்குது, அடுப்பு ஃபுல்லாக இருக்குது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்துட்டு சிம்மில் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், நல்லா தம் ஆயிடுச்சு சாப்பாடு. லைட்டாக, ரொம்ப கலராமல் லைட்டாக எடுத்த போதும். பார்த்தீங்களா, குழையாமல் எவ்வளோ சூப்பராக காளான் பிரியாணி வந்திருக்கு பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, ஃபியூ மினிட்ஸில் பிரியாணி ஆயிடுச்சுங்க. காளான் பிரியாணி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.